Hi dear my families எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டை அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், சோம்பு, மராட்டி முக்கு, இலை, பட்டை, ஸ்டார், கடல் பாசி, ஏலக்காய், கிராம்பு, எண்ணெய், புதினா. வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு. நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் போட்டுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இலை, மராட்டி முக்கு, பட்டை, கிராம்பு, கடல் பாசி, ஸ்டார் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு அவிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சோன்னே அரைச்சி வச்ச விழுதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த வெள்ளை குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்ச உடனே இறக்கி வச்சிட வேண்டியதான். மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் சப்பாத்தியோட ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.